திருஞான சம்பந்த பெருமாள் தன்னுடைய முதல் தேவாரம் இப்போ பாடணும் இல்லையா, கற்றல் ஆமை இளநாகமோடு ஏன முளை கொம்பு அவை பூண்டு கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்கிறார். இந்த கற்றல் கேட்டல் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பாடத்தில் சிவபிரகாசத்தில் சிந்திக்க இருக்கிறோம். அதனால தான் அந்த பாடலை சொல்லி நாம் பெருமானை இறைஞ்சினோம். அதனால தான் கற்றலின் கேட்டல் நன்றுனார். கற்றல் கேட்டல் உடையார்னு தொடக்கத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டல் தெளிதல் நெட்டை கூடல் என்பதாக அது இருக்கிறது. அந்த நெட்டை கூடுதலை பற்றிய விஷயங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு சிவபிரகாசத்தில் பார்க்க இருக்கிறோம். சிவபிரகாசம் பாடத்தில் நம்ம இது வரைக்கும் ஒரு 81 பாடல் பார்த்துருக்குறோம் இல்லையா? 80 பார்த்துட்டோமா? 81 பார்க்கணுமா? ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு. சரி, ஓகே, நத்திங் டு வரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு, அதான் எதுக்கு தானே நீங்கள் அந்த ஒரு பாட்டு எடுத்து போட்டிருந்தீங்க, ஒரே மாதிரி பாட்டு சிவபிரகாசில் சித்தியாரில் இருக்குது அப்படின்னு, பாவனை பாட்டுன்னு. அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு காலையிலே, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு யோசிச்சேன். நத்திங் டு வரி. இந்த ஒடுங்கி, அதாவது கரணங்கள் ஒடுங்குவது எப்படி என்பதை பற்றி இந்த பாடலில் பேசியிருக்கிறார். கரணம் என்பது தானே ஒடுங்காது, நாமும் ஒடுக்க முடியாது. இதுதான் அதில் ரெண்டுத்துலேயும் உள்ள பிரச்சனையே. ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணின் நின்றது ஒடுங்கிடா கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும் வேறாய் ஒடுங்கிடின் அன்றி மற்ற உண்மையை உணர்வனாதே என்று சொல்கிறார். இந்த கரணம் இன்றி நமக்கு இந்த உலகத்தில் அனுபவம் கிடையாது. இந்த கரணங்கள் என்று சொல்லப்படுவது புலன்களையும் சேர்த்து தான், இனம் பற்றி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொள்கிறோம். கரணம் என்றால் நமக்கு என்ன? முதல்ல அந்த கரணங்கள். வெரி குட். அந்த கரணங்களை ஒடுக்கிக் கொள்வது மனம். முதல்ல மனதை ஒடுக்க வேண்டும். பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன், பரவர கண்டு ஆராய் ஒருவருக்கும் தீங்கி நினையாதே செய்நன்றி குன்றாதே ஏங்கி இளையாதிரு மனமே என்று மனம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம், செய்யக்கூடிய வேலையெல்லாம் சொல்கிறார் நம்முடைய பரமாச்சாரியார். அது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். அந்த வேகம் என்பது மனதினுடைய வேகம்தான். மனம் எல்லாவற்றையும் சென்று பற்றும். மனத்துக்கு இயல்பே அதுதான், அது எல்லாவற்றையும் சென்று பற்றக்கூடிய தன்மையுடையது. அதோடு தொடர்புடைய அந்த கரணங்கள் உடனே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவற்றை இதனுடைய வேலைகள் எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது தான் பெருமானுடைய தரிசனம் நமக்கு தொடக்கம். ஏன்னா இந்த கரணங்கள் எல்லாமே மாயா சம்பந்தப்பட்டது, மாயா காரியமானது. இவை எல்லாமே அசத்து. இது கொடுக்கக்கூடிய அறிவும் அசத்து தான். அதனால் அப்போ ஒருவேளை இவற்றை நாம் ஒடுக்குவது, இது இல்லாமல் இந்த கரணம் என்பது இருந்து கொண்டு நமக்கு சுவாமி தரிசனம் ஆக மாட்டார். இந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணமாக ஆனால் சுவாமி தரிசனம் ஆவார். இதுதான் நமக்கு இது வரைக்கும் நான் படித்து வைத்திருக்கிற உண்மை. அதனால் கரணம் இருக்கும் பொழுது நமக்கு சுவாமி தரிசனம் ஆகாதுங்கிறதுனால கரணத்தை நான் ஒடுக்குகின்றேன். கரணம் ஒடுங்குதல் என்பது என்னென்னா அது பதிகரணமாக ஆகுதல் தான். இதுக்கு வேறு ஒரு அவர் பொருட்டார் போல் இருக்கு, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க அங்கே உட்காந்து. இதற்கு வேறு ஒரு சொல்யூஷன் கிடையாது. இந்த கரணம் இல்லாமல் இருக்கணும்னா ஒன்று ஜீவன் முக்தர் நிலைக்கு போக வேண்டும். ஜீவன் முக்தராகிற நிலைங்கிறது நம்முடைய கையில் இருக்குதா என்றால் அதுதான் இல்லையே. ஆதார யோகம்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆதார யோகம் என்பது 6 சக்கரங்களை பற்றி கொண்டு செய்வது. அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் ஜீவன் முக்தருடைய நிலையா? என்ன கிடைக்கும்? யோகத்தினுடைய பயனாக என்ன கிடைக்கும்? யோகம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்குமா? அதாவது ஆதார யோகத்தில் முதல்ல கிடைப்பது சித்தி கிடைக்கும். அட்டமா சித்தி கிடைக்கும். அட்டமா சித்தி என்பது நமக்கு அதிலேயே 10 பேர் தங்கிடுவாங்க. அதனால தான் சித்தி முத்தி பழிசேர் முத்தின்னு நமக்கு இது சிவபிரகாசம் சொல்லுகிறது. ஆமாம், நிராதார யோகத்தில் ஞானம் வரும், ஞானத்தோடு கூடிய சித்தியும் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஆதார யோகத்தில் பிரஜையோடு செய்து கொண்டிருக்கோம். அப்போ ஞானம் உங்களுக்கு கிடைக்காது சார்னா கிடைக்கலாம், ஆனால் அது ரொம்ப கடினம். அது அடுத்த ஒரு பாடலே சொல்ல போகிறாரு, இந்த பாடல் இன்றைக்கே சொல்ல போகிறாரு. ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது. அதனால் இப்போ நமக்கு நம்மளே ஒரு பர்பஸாக நாம் அதை செய்கின்றோம் என்று அமர்ந்தோம் என்றால் கரணங்கள் ஒடுங்குவது என்பது கரணத்தை ஒடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதே ஒரு உணர்வாகிவிடும் இல்லையா? இதை நாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பதே ஒரு செய்யக்கூடிய செயலாக தானே இருக்கிறது. அதனால் ஒடுங்கிடா கரணம் தானே என்று சொல்கிறார். தானே கரணம் ஒடுங்காது, ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணின். அதை ஒடுக்கும்படியாக நான் மூக்க வேலை செய்ய விடாமல் நான் தடுத்து வைத்துக் கொள்வேன் அப்படின்னா நின்று அது ஒடுங்கிடாது, அப்பவும் அது ஒடுங்காது என்றது பாடலை சொன்னார். கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும். நீ கரணத்தை ஒடுக்குகின்றேன் என்கின்ற பேரில் இப்போ காந்தாரி இருக்குது. காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டு நான் கண்ணால் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை கட்டி கொண்டது.
கண்ணை கட்டி கொண்டனாலும் அதுக்காக கண் பார்வை இல்லையே தவிர்த்து மற்ற அனுபவம் அதுக்கு இல்லாமல் போயிட்டுதா? மற்ற அனுபவம் இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ நாமளே அதை அந்த கண்ணை ஒரு பொருளை நாம் ஒரு தடை செய்து நாமளே நிறுத்தி கொண்டோம் என்றால் அதனால் நாங்கள் அனுபவம் அப்பொழுது இல்லாமல் இருக்கும்போது தவிர்த்து உள்ளுக்குள்ளே பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்குமா? அந்த பார்வை என்கின்ற அனுபவத்துக்கு உரிய செயல்கள் இல்லாமல் இருக்குமா? அப்படி அவங்க நிச்சயமாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க கடைசியில் கண்ணை திறந்து துரியோதனுக்கு அருளை கொடுக்குறாங்க. அப்போ நாம் ஒரு தடை போட்டு நம்முடைய கரணங்களை நிறுத்தினோமானா அதனால் கிடைக்கக்கூடிய உணர்வு தான் அழியுமே தவிர்த்து அது ஒடுக்கம் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அதான் ஒடுங்க உள்ள உணர்வு தான் ஒழியும். கண்ணினாலே கிடைக்கக்கூடிய பயன் அப்பொழுது அழியுமே தவிர்த்து உள்ளபடியே பார்க்கவே வேண்டாம் என்கின்ற உணர்வு ஏற்பட்டுருமா? ஒரு ஞானிக்கு உரிய உணர்வு ஏற்பட்டுருமா? கண்ணை கட்டிக்கிட்டா காதை பொத்திக்கிட்டா ஏற்படுமானா? ஏற்படாது. அதான் சொல்லுகிறார் வேறாய். அதனால் வேறாய் ஒடுங்கிடு. இது இல்லாமல் வேறு எந்த வகையில் நீ ஒடுங்கினாலும் அது உண்மையை உணரனாதே. உண்மையை உணராதவன்னா நீ முதல்ல இந்த சகலா வகை உடம்பை வைத்து கொண்டு நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாமல் போகிறேன்னு அர்த்தம் ஆகிவிடும். ஏன்னா இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சுவாமியை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக. இப்போ நான் ஒடுக்குகின்றேன், கரணத்தை ஒடுக்குகின்றேன் என்று என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த உடம்புடைய வேலையை நிறுத்துகிறோம். அப்போ இந்த உடம்புடைய பயனை நம்ம நிறுத்திவிட்டோம்னா என்ன கிடைக்காது நமக்கு? அடுத்த கட்டத்தானே ஒரு உபா படிக்கிறது நிறுத்திட்டேன், ஆனால் எப்படி 12வது போக முடியும்? உபா படிக்கிறது நிறுத்தியாச்சு. இந்த உடம்புனால நம்ம அடையக்கூடிய பயன்களை நம்ம நிறுத்திட்டோம். இதனுடைய பயன் இது நமக்கு வேணான்னு முடிவு பண்ணி இருவினைப்பு ஏற்பட்டு பிறகு நமக்கு சாமி கிட்ட போகணும். அப்போ இருவினைப்பு ஏற்படுறதுக்கு நமக்கு கருவி எது? இந்த உடம்பு. இந்த உடம்பு நமக்கு தேவை தானே? உடம்போ கருவிகரணங்களோ இல்லைன்னா நமக்கு உருவினை எப்படி இருவினைப்பு அனுபவம் எப்படி ஏற்படும் இல்லையா? அப்போ சாமி தரிசனத்துக்கே அது தடையாய் நின்றுவிடும் நீ செய்யக்கூடிய ஒடுக்கம். அதனால் நீயா செய்யக்கூடிய வேலை என்பது இங்கே என்னது? பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை, அது தானே நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல் 82வது பாட்டு. இந்த கருவிகள்லாம் என்ன எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த பாடலை சொல்கிறார். பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வழிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும் மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவதுண்டேல் பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே என்று சொல்லுகிறார். இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருவிகள் கரணங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுகிறார்? பகல் விளக்காக நீ பார்க்க வேண்டும். அது உள்ளபடியே என்னது? இது இருள் விளக்கு. விடிவாம் அளவும் விளக்கடைய மாயை என்று திருவற்பயன் பேசுகிறது. பொழுது விடுகிற வரைக்கும் நமக்கு விளக்கு வைத்திருப்போம் வீட்டில். பொழுது விடிந்ததுக்கு பிறகு விளக்கு அணைத்து விடுவோம். ஏன்? சூரியன் வந்து விட்டார். சூரியன் வந்ததுக்கு பிறகு யாராவது விளக்கு போட்டு வச்சுருப்பாங்களா? வச்சிருந்தா அது பயனற்ற செய்கையாக போய்விடும். எப்படி சூரியன் இருக்கும்பொழுது சந்திரனுடைய ஒளி மங்கி போய்விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறதோ அது மாதிரி சூரியன் வந்து விட்டார்னா விளக்கொலி தேவையில்லாத ஒரு பொருளாகி போய்விடும். அப்போ தேவையில்லாத ஒரு பொருளை பயனுடைய பொருளை போல நாம் கருதி கொண்டிருக்கிறோம். சுவாமி அனுகிரகம் ஏற்பட்டதுக்கு பிறகு, சாமி சம்பந்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு, அதாவது அனாதி கேவல நிலையில் எதுவுமே நம்மளே அறியாமல் நாம் இருந்து கொண்டிருந்தோம். இந்த இடத்துல யாருமே உட்காரல, ஃபேன் காற்று நேராக போயிட்டுருக்கு, எனக்கு காற்றே வரல, எனக்கு ரொம்ப தள்ளி போட்டிங்க. தள்ளிக்கலாமா? கேமரா ஃபோக்கஸ் மாறிடாதா? அப்போ பற்றிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வளிக்கும் காலை. படர்ந்து உணர்வளிக்கும் காலை என்னும் பொழுது பற்றிடும் கருவினா உயிர் பற்றி கொண்டிருக்கக்கூடிய கருவின்னு அர்த்தம். உயிர் தன்னுடைய வேலையை சாதித்துக் கொள்வதற்காக உயிருக்கு கொடுக்கப்பட்ட கருவி, அதை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பற்றி தானே அறியும் உயிர் எதையும், அப்படி தானே? படர்ந்து உணர்வளிக்கும் காலைனா உயிரோடு சேர்ந்து படர்ந்து உணர்வளிப்பது. அதுதான் நேற்று எப்படி உணர்வளிக்கிறது உயிருக்கு கருவிகள் என்னும் பொழுது நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் குரூப்பில். ஒரு சினிமா பாட்டை வச்சு அந்த பாட்டு கேட்டிருந்தோம். அது போட்டிருந்த பதில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? கண்ணு வழியாக கண்ணுங்கிற புலன்னா முதல்ல அது என்ன பண்ணோம்? அது இல்லை, ஒரு 5 புலன்கள் இருக்குது, 5 பூதங்கள் இருக்குது, 4 கரணங்கள் இருக்குது, அப்புறம் கலாதி 5 இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு உணர்வை கொடுக்கக்கூடியது. இப்போ கண்ணு வழியாக ஒரு காட்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்ணு இருக்குது, கண்ணு வழியாக அது அந்த கரணத்துக்கு போகும், அந்த கரணம் வழியாக அது கண்ணு ஒரு பூதத்தை பற்றி உள்ளே போகும். கண்ணுங்கிறதுக்கு உரிய பூதம் எது? நெருப்பு. வெரி குட். கண்ணுங்கிறது தீயை பற்றி, அந்த கரணங்கள் 4ஐயும் பற்றி, கலாதிகள் 5ஐயும் பற்றி உணர்வை கொடுக்கிறது. அதே மாதிரி காது என்பது ஆகாயம் என்கின்ற பூதத்தை பற்றி, அந்த கரணங்கள் 4ஐயும் பற்றி, 5 கலாதிகளை பற்றி அப்படியே உணர்வளிக்கிறது. அதுதான் படர்ந்து அப்படின்னார்.
படர்ந்துனா எல்லாவற்றையும் பற்றுதுன்னு அர்த்தம். அதான் படர்ந்து உணர்வளிக்கும் காலை. காலை என்பது டைம், அந்த நேரத்தில். உற்று அறிந்திடுவது ஒன்று. ஆமா, ஏதோ ஒன்று அறியும் இல்லையா? உணர்வினின் உண்மையாகும், இதுதான் அறியக்கூடிய உண்மை. மற்றது பகல், அது என்னது அப்படின்னா பகல் விளக்கு மாய்ந்திட வருவது உண்டேல். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இந்த அறியக்கூடிய தன்மையிலிருந்து, உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலிருந்து நம்ம சிவபெருமானுடைய திருவடி அடைய வேண்டிய தன்மையை பார்க்கிறோம். அதனால் இந்த கருவிகள் எல்லாம் ஒடுங்கிறத பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ கருவியை எப்பொழுது நம்ம ஒடுக்குவது என்பது நமக்கு நம்மளால் முடியாத காரியம்னு சொல்லி வச்சுக்கோம். அந்த கருவியினுடைய பயனை நாம் நுகராமல் இருக்க வேண்டும். அது இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்கின்ற தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும். உம்மால் என்ன குறைவுடையேன் திருவாரூர் அம்மானுக்கே ஆளானேன் அப்பர் சாமி. இதுதான் 5 பூதங்களையும் பார்த்து, 5 பொருட்களையும், 5 புலன்களையும் பார்த்து, இன்னும் உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனாலும் உன்னை விட எனக்கு இப்போ உன்னை விட்டு நான் போயிட முடியாது, என் கூட தான் இருக்கிறேன். கூடவே இருந்தாலும் கூட அவர் நமக்கு என்ன இல்லை, பயனல்ல. ஏன்னா அதனால் வரக்கூடிய நுகர்ச்சி எனக்கு தேவையில்லை என்கின்ற தன்மை. 5 புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் தான். அது சிவபெருமான் ஆகிய பேரின்பத்துக்கு ஒப்பாகாது. பேரின்பத்தை அடையக்கூடியவர்களுக்கு சிற்றின்பம் என்பது அது துச்சம். அது துச்சமாக கருதி அது யார் விடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய புலன்கள் இருந்தாலும் வேலை செய்தாலும் அது என்னது பயனுக்கு வராது என்பது தான் இதனுடைய கருத்து. விளங்குதுங்களா சொல்கிறது? அப்போ பற்றியிடும் கருவியாவும் படர்ந்து உணர்வளிக்கும் காலை உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும். மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல். பகல் விளக்கின் மாய்ந்திட, பகல் விளக்கு எப்படி மாய்ந்து போகும் அப்படின்னா, இருள் விளக்காக இருக்கும் பொழுது பயன் கொடுத்தது அது பகலாக வரும்பொழுது பயனற்றதாக போய்விடுகிறது. விளக்கப்படுதுங்களா? அப்போ இருள் என்பது இந்த இடத்துல நம்முடைய சகலநிலை தான் கருவிகள் இருக்குது நமக்கு. சகலநிலையில் சுவாமியும் வரப்போகிறார் நமக்கு. ஏன்னா ரெண்டுமே உயிர் கூப்பம் உண்டு, சதசத்து தானே இது. இப்போ சாமி வருகிறார், ஏன்னா சாமியை நோக்கிய சிந்தனை நமக்கு இருக்கிறது. அதனால் சாமியை நோக்கி சிந்தனை நமக்கு வேண்டும் என்ற பொழுது நமக்கு சிற்றின்ப சிந்தனை நமக்கு வேண்டாம் என்று நமக்கு தோண வேண்டும். அல்லது அது பயனற்றது, அது நிரந்தரமான பயன் இல்லை என்பதில் நமக்கு தோன்ற வேண்டும். அப்படி தோண என்னாகும், அது இது இருந்து பிரயோஜனம் இல்லை என்கின்ற தன்மை. அதுதான் பகல் விளக்கு. அதான் பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல். இன்கேஸ் அப்படி நீ இருந்தின்னா அப்படின்னு அர்த்தம். பெற்றிடும் அதனை, எதை பெறும் அதுதான் முக்தின்னு அர்த்தம். அந்த அதனைன்னு சொல்லப்படுவது முக்தி. நீ உன்னுடைய கருவிகரணங்களை பகல் விளக்கு என்பது போல நீ நினைக்க ஆரம்பித்த, நம்ம நினைக்க முடியாது கூட, அது பகல் விளக்காக பயனற்று போனதுன்னான்னு அர்த்தம். அப்போ எப்படி அதை பயனற்றதாக ஆக்குவது? நாம தான் அதனால் வரக்கூடிய கருவிகளை, அதனால் வரக்கூடிய பயனை சிற்றின்பம், இது நமக்கு தேவையில்லை, என்னுடைய டார்கெட் வேறு. இப்போ ஸ்கூலில் சொல்கிறது இல்லையா, 12வது படிக்கிற பிள்ளைய பார்க்கும்பொழுது, நீ இப்போ இப்போ டிவி பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடாது, நீ ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும்னு ஆசைப்படக்கூடாது, படம் பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் நீ இப்போ விட்டுட்டினா நாளைக்கு இதை விட பெரிய இன்பம் உனக்கு கிடைக்கும். நல்லா பாச எல்லாம் வேலைக்கு போயெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க காலகாலமாக நம்மளை படிக்க வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதாவது பெரிய இன்பத்தை நோக்கி செல்லும் பொழுது சிறிய இன்பத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய நிலையற்றது ஆகிய ஒரு சுகத்தையும் நம்ம வெறுக்கணும். அது வேணான்னு நமக்கு வரக்கூடிய அந்த பண்பு வர என்ன ஆகும், அதனுடைய கருவி நமக்கு. இப்போ படமே ஒருத்தர் பார்க்க மாட்டார், அவருக்கு தியேட்டர் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ படமே ஒருத்தர் பார்க்கறது இல்லை, ஒருத்தர் டிவியே பார்க்க மாட்டார், ஒருத்தர் அவர் வீட்டில் டிவி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ அதே தான் நமக்கு இப்போ சொல்கிறாங்க. அதுதான் பகல் விளக்கு மாய்ந்திடுதல்னா அதுதான். எனக்கு எனக்கு டிவி பார்க்கணுங்கிற இன்பமே எனக்கு தேவையில்லை, அது பிடிக்கவே பிடிக்காது என்ற பொழுது டிவி இருந்தானே இல்லைனா என்ன அவருக்கு? இப்போ அதுபோல தான் மூக்கினாலே உணர்ந்து அடையக்கூடிய அந்த இன்பம் என்பது எனக்கு சுகம் என்றே நான் கருதவில்லை என்னும் பொழுது, மூக்கினாலே வருவது சுகமாக இருந்தானா நாற்றமாக இருந்தாலும் எனக்கு வந்து கவலை இல்லை என்கின்ற தன்மை. அதுதான் என்னது, பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல். இன்கேஸ் அப்படி உனக்கு நடந்துச்சுன்னா பெற்றிடும் அதனை, நீ அதை பெறுவாய், பிறப்பினை அறுக்கலாமே, மாய பிறப்பினை அறுக்கலாம் என்றது பாடல்களை கருத்து. விளங்குது இல்லையா? அடுத்த பாடலில் இந்த ஆன்மா அடையக்கூடிய லாபம் என்ன என்பதை இந்த பாடலில் பேசுகிறார். அதை கட்டல் கேட்டல் உடையால் பெரியார் அந்த கருத்தெல்லாம் இனிதான் வரப்போகிறது. முந்திய ஒரு மையாலே மொழிந்தவை கேட்டல் கேட்டல் சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அது தானாக வந்தவாறு எய்த நிட்டை மறுவுதல் என்று நான்காம் இருந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்த இயல்பினோரே என்று சொல்கிறார்கள். முக்தி எய்திய இயல்பினோரே என்று சொல்கிறார்.
முக்தி எய்தியவர்கள் என்ன தன்மையோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த நெட்டை கூடிய தன்மையில் இருக்கு, ஞான நெட்டை என்று சொல்கிறார்கள். அதனால் ஞானமதில் ஞான நெட்டை கூடியவருக்கு அப்படி ஒரு பாட்டு சித்தியாரில் அற்புதமாக பேசும். நெட்டை கூடியவரோட தன்மை என்னங்கிறத பற்றி பேசும்பொழுது முந்தைய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல்னர். இப்போ அந்த ஒருமை என்பது மொழிந்தவருக்கு அல்ல, கேட்டவருக்கு. மொழிபவர் யார்? வெரி குட், குருநாதர். கேட்பவர் சீடன், அவன் தான் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருமை குருநாதனுக்கு இருக்கணுமா சீடனுக்கு இருக்கணுமா? சீடனுக்கு தான். குருநாதருக்கு ஒருமை தான் இருக்கும், ஏன்னா சிவமன் தன்மையில் இருக்கார் அவர். அது இங்கே பேச பொருள் கிடையாது. இங்கே நமக்கு தான் இங்கே ஒருமை வேணும். நாம் ஒருமை இல்லாமல் பல சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு எப்படி குருநாதருடைய மொழி நமக்கு உள்ள சொல்லும்? அதனால தான் பழைவீசின படலம் என்கின்ற படலத்தில் சிவபெருமான் பரதற்கரிய ஆகமத்தினுடைய ஆகம கல்வியை, ஆகம சிந்தனையை, சைவ சித்தாந்தத்தினை அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த படலமே அதுதான், கேட்பதிலே ஒழுங்காக கேட்க வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிறார் அந்த படலத்தை. அம்பாளுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து ஆகமத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அஞ்சன் பெருமானுக்கு ஆணை சொல்லிட்டார், யாரையும் உள்ள விடாதப்பா அப்படின்னு. அப்போது முருகப்பெருமானும் விநாயகப்பெருமானும் வருகிறார்கள் உள்ள. சரி பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு அவர் ஒன்றும் தடுக்காது இருந்தார் நந்தியம் பெருமான். முருகப்பெருமான் உள்ளே வந்தோடனே அம்பாளுக்கு முருகப்பெருமானுடைய திருமேனி அழகு மேலே ஒரு ஈடுபாடு பார்த்தாங்க. அந்த இடத்துல ஆகமத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீ அதை அவமரியாதை செய்வது போல கேட்பதிலே சிந்தனை இழந்து முருகன் மீது சிந்தனையை செலுத்தியிருக்கிறாய், அதனுடைய பெருமை உனக்கு தெரியவில்லை அப்படின்னார். அப்படிதானே அர்த்தம்? ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை கேட்காம நம்ம வேறு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்னா அப்போ என்ன அர்த்தம்? இதை விட அது முக்கியமாக படுகிறது என்று அர்த்தம். அப்போ இது நமக்கு முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பெருமை நமக்கு தெரியவில்லைன்னு தானே அர்த்தம் நமக்கு. இப்போ அதை தான் சொல்லுகிறார் சுவாமி, இதோட பெருமை தெரியாத வளர்ச்சியாக போன்னு சமைச்சு விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். முருகப்பெருமான் சார் கொஞ்சம் கோவப்பட்டார். உடனே இந்த ஆகம ஏட்டுச்சுவடிகள்லாம் கடலில் வீசி எறிஞ்சிட்டாராம். இதனால தானே எங்கள் அம்மாவை சமைச்சு விட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போயே நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் கைலாசத்தில் நடந்து கொண்டிருக்கு பாரு. நம்ம வீட்டில் அப்பா அம்மா நடந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அப்பா மேலே கோபமாக இருப்போம், இல்லை அம்மா மேலே கோபமாக இருப்போம் இல்லையா? அது மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. சார் இதெல்லாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்கொள்வது? நம்மள மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் அம்பாள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி காட்டுறாங்க, அம்பாளுக்கு ஏதோ சாபம் விட்ட மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு பேர் தான் திருவிளையாடல்னு பேர். நம் பொருட்டு இறைவன் அப்படியாட்ட சம்பவங்களை நிகழ்த்துகிறார். அவர்கள் குற்றம். அம்பாள் யார்? அவர் தான். விநாயகர் யார்? அவர் தான். முருகர் யார்? அவர் தான். இன்னர் எரி தேவும் தானே எரிவளர் பவனும் தானே அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் பாட்டு வரும். இந்த திருமணம் நடந்திருக்கு. இப்போ மீனாட்சிக்கு சொக்கநாதன் கல்யாணம் நடந்திருக்கு. இதில் மீனாட்சியும் யார் தான்? அவர் தான். சொக்கநாதனும் யார் தான்? அவர் தான். அவருக்கு முன்னாடி அக்னிகுண்டத்தில் ஹோமம் வளர்த்துட்டு இருக்காங்களே, நெருப்பு யார்? அவர் தான். உட்காந்து அந்த ஆகுதி கொடுத்து கொண்டிருக்கிறார பிரம்மா யார்? அவர் தான். பதி ஒன்று தானே. அந்த பதியே உலகத்து உயிர்களெல்லாம் போகப்படுத்துவதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு உருவமாக இருந்து கொண்டு இந்த திருமணம் ஆகிய காட்சியை நடத்தி காட்டுகிறது என்று சொல்லுகிறது நம்முடைய திருவிளையாடல் புராணம். இணர் எரி தேவும் தானே எரிவளர் பவனும் தானேன்னு அற்புதமான பாட்டு அந்த பாட்டு. அப்போ பெண்பால் உகந்திலனில் பேதா இருநிலத்தில் விண்பால் யோக எய்தி வீடு வருகான் சாழலோ அப்படின்னார். அதனால் நமக்கு எல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக சுவாமி தன்னுடைய நிலையை தாழ்த்தி அப்படி திருவிளையாடல் புரிந்து காட்டுகிறார். அதனால தான் அம்பாலை அனுப்பிவிட்டார். அப்புறம் முருகப்பெருமான மூங்கை பிள்ளையா போன்னு அனுப்பிவிட்டார். சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம்னு ஒரு இடத்துல எல்லாவற்றையும் சாமி அதுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்பார். பின்னாடி திருவிளையாடல் புராணத்தில் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம்னு ஒன்று வருது. அப்போ சங்கப்புலவர்களுக்குள்ள யார் நல்ல பாட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. உடனே அப்போ இந்த மூங்கை பிள்ளையா முருகப்பெருமான் வந்து அவர் வணிகர் வீட்டில் பிறந்திருக்காரு. சாமி சொல்லுகிறார், இத்தனாவது வீட்டில் இத்தனாவது டோர் நம்பரில் ஒரு பிள்ளை ஊமையாக இருக்கிறாப்புல, அவர்கிட்ட போய் உங்கள் பாட்டெலாம் பாடி காப்பீங்க. எந்த பாட்டுக்கு அவர் ஊன்னு சொல்கிறாரோ அந்த பாட்டு தான் நல்ல பாட்டுன்னு ஒத்துங்க போ அப்படின்னு சொல்லி போட்டார். அதனால் முருகப்பெருமானுடைய பெருமை அங்கே வருகிறது. அப்புறம் அவர் விருத்தாச்சலம் பக்கத்தில் ராஜேந்திரப்பட்டினம் என்கின்ற ஊர். அந்த ஊரில் வந்து சுவாமி முருகப்பெருமான் வந்து சிவபூஜை செய்து அங்கு தான் தன்னுடைய மூங்கை தன்மை நீக்கிக் கொள்கிறார். அதனால் குமாரன் வழிபாடு பண்ணதுனால அது குமாரசாமின்னு இந்த சாமிக்கு பேர். ராஜேந்திரப்பட்டினம், அதுக்கு ஊருக்கு பேர் எருக்கத்தம்புலியூர்னு பேர். அந்த எருக்கத்தம்புலியூர் தான் நம்முடைய சன்னிதானம் பேர். 27 மகா சன்னிதானம் அவதரித்த தலம் எருக்கத்தம்புலியூர். என்னார் எருக்கத்தம்புலியூர் உரைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வினைதானே. அதனால தான் நம்முடைய மகா சன்னிதானத்துக்கு அவங்க தம்பரானாக இருந்த பொழுது இருந்த பேர் குமாரசாமி தம்பரான்னு பேர், சுவாமியோட பேர்.
இப்படி திருவிளையாடல் புராணம் எங்கே இருந்து வந்து எங்கே வந்துருக்குது, எங்கே வந்தாலும் தெரிஞ்ச குருநாதர் வந்துட்டோம் பாருங்க இல்லையா. குருநாதர் எப்பொழுதும் ஒரு சிந்தனையில் இருப்பார். ஏன் சிவமாம சிந்தனை இருக்கிறவங்க, ஆனால் கேட்கக்கூடிய நமக்கு ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரம் கரணங்கள் ஒரு 4 சித்தையாக குணமொரு 3 திருந்து சாத்திவிகமையாக இந்த வாழ் சடைய நாடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெருங்கூத்தில் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஒன்று இருந்து நினைமின்கால் உன் தமக்கு ஊனம் இல்லை அப்படின்னார் அப்பர் சாமி. அவர் ரொம்ப நக்கல் பண்ணுறார் அப்பர் சாமி இந்த பாட்டில். ஒன்றும் கெட்டு போயிடாது, நல்லா சாமியை கூப்பிடுங்கிறார் நம்மளை பார்த்து. ஒன்று இருந்து நினைமின்கால் உன் தமக்கு ஊனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் குற்றம் இல்லை. ஞானசம்பந்தர் பாடுறாருல, வாசி தீரவே காக்குகள் ஊவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு குற்றமில்லாத காசு கொடு, உன்னை யாராவது திட்ட போகிறாங்களா? ஏன் ஞானசம்பந்தர் இப்படி காசு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஏன் அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது, சர்வஜனவன் சுதந்திரத்துவம் உடையவன், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏசல் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, எனக்கு ஏன் அப்புறம் தடைப்படுத்துறேன்னு அர்த்தம் அது. அதனால ஒன்று இருந்து நினைமின்கள் உன் தமக்கு ஊனம் இல்லை, உனக்கு என்ன குறை வந்துடும் போது, நல்லதுதான் வரும். உன் தமக்கு ஊனம் இல்லை. அப்போ ஒன்று இருந்து நினைப்பது அதுதான் ஒருமை. ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் என்று சொல்கிறார். ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணிங்களா? அதனால முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் என்று சொல்கிறார். அதாவது அந்த ஒருமையாலே மொழிந்தவைங்கிறது மொழிந்தவருக்கு கிடையாது, யாருக்கு உண்டது? கேட்டலுக்கு தான், அது கேட்டவருக்கு தான் இல்லையா. முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல், கேட்டல் சிந்தனை செய்தல். இப்போ கேட்டுட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணோம்? சிந்திக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இது பொதுவாக நன்மானாக்காருடைய அடையாளத்துக்கே நன்னூல் சூத்திரம் சொல்லுகிறது. தலைமானாக்காருடைய அடையாளம் என்னன்னு சொல்கிறது? அன்னம் ஆவே மண்ணுடுகிலேயே அப்படின்னு சொல்லுகிறது. நம்மளுடைய உட்காருங்கம்மா, வாங்க உட்காருங்க. அப்போ அன்னப்பறவை எப்படி வாத்தியார் நிறைய விஷயம் சொன்னாலும் அவர் தேவையானது மட்டும் எடுத்துக்கொள்ளும், அது அன்னப்பறவை இல்லையா. அதே மாதிரி அன்னம் பசு என்ன செய்யும்? கிடைக்கும் பொழுது நிறைய கேதர் பண்ணிக்கும். அந்த புல் நிறையா இருக்கிற இடத்துல அவசர அவசரமாக மேயும் புல், அதாவது நுனி புல் மேய்தல்னு சொல்லுவாங்க. அப்படியே மேய்ந்து கொண்டே போகும். அப்புறம் பிறகு போய் ஆடு தான் நுனி புல் மேயும், மாடு மேயாது. மாடு நல்லா வேரோட பிடிச்சி இழுக்கும், எடுத்து எல்லாத்தையும் உள்ள கபலீகரம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து அசைவு போட்டு அதை சாப்பிடும். அசைவு போடுறதுன்னு பேர் இதுக்கு. அது பசுவினுடைய இலக்கணம். அது மாணாக்கருக்கு இது 2 இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது நன்னூல். அன்னம் ஆவே. அடுத்தது இடைமாணாக்கர் மண்ணோடு கிளியேன்னார். மண் என்ன பண்ணும்? எவ்வளவு தூரம் உழவர் உழுதாரோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் அது பயன் கொடுக்கும். கிளி என்ன பண்ணும்? சொன்னதை மட்டும்தான் சொல்லும், தானே எதுவும் கற்றுக்காது. இது 2 இடைமாணாக்கருடைய இலக்கணம் சொன்னார். மாணாக்கர் ஆசிரியன் எவ்வளவு சொல்லுகின்றாரோ அந்த அளவு மட்டும் கற்றுக்கிட்டா அப்படின்னா இடைமாணாக்கர். கிளி சொன்னதை மட்டும் சொல்லும், புதுசாக தானா எதுவும் கற்றுக்காது. அதுபோல் மாணவனும் ஆசிரியர் சொன்னதை மட்டும்தான் கற்றுப்பான், இவனோட முயற்சி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னா அவன் கிளி போன்றவன். அப்புறம் என்ன பன்னடை போலவா? பன்னடை போலன்னு 3 கடைமானாக்காருக்கு இலக்கணம் சொல்லுகிறார். இந்த பன்னடைனா என்னென்னா, பனைமரத்தில் தென்னை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை வந்து உட்கார்ற இடத்துல ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு இருக்கும், அதுக்கு தான் பன்னடைன்னு பேர். அதை வந்து பழங்காலத்தில் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன சார் டீ? ஆனால் டீ இல்லை, கல்லெல்லாம் இறக்கும்பொழுது அதை போட்டு தான் வடிகட்டுவாங்க. அதுதான் டீ காஃபிலாம் முன்னாடி துணியில் வடிகட்டுவாங்க. பன்னாடைன்னு சொல்கிறாங்க. சரியான பன்னாடைன்னு அதுக்கு தான் திட்டுறதே வாத்தியாரே. திட்டும் பொழுது கூட நன்னூல் இலக்கண சூத்திரப்படி திட்டிருக்காங்க பாருங்க நம்முடைய ஆசிரியர்கள்லாம் அந்த காலத்தில். இன்னைக்கு திட்டலாலே போய் இப்படி ஜெயிலில் வச்சுருவோம் வாத்தியாரை. அதுவே இருக்குது சூழலை. அதனால் பன்னடை என்ன பண்ணோன்னா, மேலே ஊற்றும் பொழுது நல்லா பிடித்து வைத்து கொள்ள வேண்டிய கல்லை கீழே விட்டுருவோம். தேவையில்லாத செத்து போட பூச்சி டஸ்ட்டு இதெல்லாம் மேலே வச்சுக்கோம். அதுபோல் கடைமானாக்கர் என்ன செய்வான்? பிடிக்க வேண்டியதெல்லாம் கீழே விட்டு பிடிக்கக்கூட அதெல்லாம் மேலே வச்சுப்பான். அவன் பன்னாடை போன்றவாங்கிறது சூத்திரம். அதனால் இங்கே சொல்லப்படுபவர் தலைமானாக்கர். அதனால் கேட்டதை சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆசிரியரை கேட்டது முதல்ல இங்கே உள்வாங்க வேண்டும்.
இல்லைங்களா? உள்வாங்க வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும், பிறகு போய் அமர்ந்து அவற்றை சிந்திக்க வேண்டும், வீட்டில் அமர்ந்து சிந்திக்க வேண்டும். உண்மை தெளிந்திடல் அப்படின்னார். உண்மை தெளிந்திடல்னா என்னது? இவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு தெளியறது இல்லை. நடத்துறது வாத்தியார் நடத்தது உண்மையா பொய்யா, சரியா இல்லையான்னு இன்னொரு புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அந்த சொல்ற உண்மை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துக்கு எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு பதிபசுபாசம் பற்றி நடத்துகின்றோம் என்றால் பசுவினுடைய தன்மையை நடத்துகிறோம். பசுவோட தன்மையை நம்ம கேட்கிறோம். பசு என்ன செய்யும்? புல் சாப்பிடும், கஞ்சி தண்ணி குடிக்கும், அதானே இல்லையா? அதெல்லாம் செய்யாதா? என்ன செய்யும்? உயிரா? பசுனா உயிர் இல்லையா? அப்போ தெளிவாக தான் இருக்கீங்க, தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படி தெரியுது இப்போ இல்லையா? அது பசு என்ன செய்யும்? அது அறிவிக்க அறியும், பற்றி அறியும், இடைவிட்டு அறியும், சார்ந்ததான் வண்ணமாம் தன்மையிட்டு அறியும், இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? ஆமாம், உண்மைதான் இருக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமா ஆணவமலம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அது இல்பொருள் போல தோன்றுகிறது இல்லவா? இருக்கு, ஆனால் கணக்கு தெரியல, சூக்ஷ்மமான பொருள். சாமியை கூட, அதாவது பார்க்கவே முடியாதுன்னு சொல்ற சாமியை கூட ஒரு கட்டத்தில் பார்க்குறோம். அவனா இல்லையா? சாமி தரிசனம் பண்ண கொண்டுறோமே, கடைசியில் சிவ தரிசனம் உண்டாகுதா இல்லையா? உண்டாகுது. அவரை நம்ம பார்க்கவே முடியாதுங்கிறோம். ஏன்? அவர் அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஆயினும் பெரியர் ஏறுகந்து ஏறுவர் ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பற்றிய கேட்கிறார் ஞான சம்பந்தர். ஸோ அவர் கூட காட்சி கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆனமலை இருக்கு பாருங்க, எப்பவுமே இது பார்க்கவே முடியாது. இப்போவும் பார்க்க முடியாது, முன்னாடி இருந்தப்பையும் பார்க்க முடியாது, சுத்தத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அது எப்பொழுதுமே காட்சிக்கு தோன்றாத ஒரு பொருள். காட்சிக்கு தோன்றாத ஒரு பொருள் இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எதன் மூலம் கண்டுபிடிப்பீங்க? வெரி குட், அனுமானம். அனுமானம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அது இருக்குங்கிறத தெரிந்து கொள்கிறோம். அப்போ நமக்கு இந்த தன்மை இருக்குன்னா நமக்கு அறியாமல் ஏற்படுத்ததற்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் நமக்கு என்னவா? ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்காருங்கய்யா? இல்லை வேணாம், இப்போ வேணாம், சரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அது இருக்கட்டும், வேணாம் அங்கே வச்சுருங்க. ஆமாம் ஐயா, இங்கே இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் நல்லது. அதனால் அப்போ அந்த கேட்டதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னென்னா, நமக்கு எவ்வளவு தூரம் அது பயனுக்கு வந்திருக்கிறது, எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை அதில் பொருத்தமாக இருக்கிறது என்பதை சிந்திப்பது தான் சிந்தனை செய்தல், உண்மை தெளிந்திடல். அது தானாக வந்தவாறு எய்த நெட்டை மறுவுதல் என்று நெட்டை கூடுதலை பற்றி பேசுகிறார். நெட்டை மறுவுதல்னா பயன்பாட்டு கொண்டு வருவது, சொல்லப்பட செய்தியை பயன்பாட்டு கொண்டு வருவது என்று அர்த்தம். நெட்டை பற்றி பல விளக்கங்கள் இருக்குது. நெட்டைனா என்ன அப்படின்னா, நிற்றல், இறத்தல், இருத்தல், கிடத்தல், நடைவோடல் பெற்ற காலம், திருவொருள் பேராமல் சற்றியல் ஞானம் தந்து ஆனந்தம் தங்கவே உற்ற பெறப்பட்டு ஒளிஞான நெட்டையே அப்படின்னு 9ஆம் சூத்திரத்தில், 9ஆம் தந்திரத்தில் திருமந்திரத்தில் பேசுகிறார். சற்றியல் ஞானம் தந்து ஆனந்தம் தங்கவே. அது பொதுவாக நெட்டை கூடல்னா இப்போ நம்ம பேசிக்கிற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அனுபவப்படுத்தி பார்ப்பது, இங்கே சிவானுபவத்தை படுத்தி பார்ப்பது. அதனால சொல்கிறார், ஞானம் தந்து ஆனந்தம் தங்கவே உற்ற பெறப்பட்டு ஒளிஞான நெட்டையினர். பெறப்பட்ட நிலைக்கு செல்வது என்னவாமா? ஒளிஞான நெட்டை என்பதாக அது சொல்லுகிறார். கேட்டலுடன் சிந்தித்தல், தெளிதல், நெட்டை இருத்தல் என ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம் வினை அடைந்திடுவோர் நெட்டையே மேவினார்கள் என்று இதை பற்றி சாஸ்திரம் பேசுகிறது. சித்தியாரில் மேவாது தப்பினவர் மேலாய பதங்காட்ட ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனிது நுகர்ந்து அரணருளால் இந்த பார்மேல் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்த ஞான நெட்டை அடைந்து அடைவர் நாதந்தாளே என்று சொல்கிறார். அப்போ ஞான நெட்டை என்பது சிவபெருமானுடைய சித்தியார் படுத்தினது. இது 8ஆம் சூத்திரத்தில் இருக்குங்கம்மா, 24வது பாட்டு. கண்டினியூட்டியாக என்னது பாட்டுன்னு தெரில, இந்த நம்பரை பார்த்துங்க. அதாவது திருவடி கூடக்கூடிய நிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை, அப்போ ஜீவன்முத்து நிலைன்னு அர்த்தம். இது என்ன சொல்கிறார்? அவதரித்து நாணநெட்டை அடைந்து அடைவர் நாதன் தாள்னார். நாணநெட்டை அடைந்து அப்புறம் என்னவா? நாதன் தாள் அடைவர்னார். அப்போ நாதன் தாளை அடைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் என்னது? ஞான நெட்டை கூடிய நிலையினர். முடியுங்களா? அப்போ ஜீவன் முக்தருக்கு இருக்கக்கூடிய நிலை தான் ஞான நெட்டை உடையவர்கள். ஏன்னா ஞான நெட்டையை பற்றி பேசும் பொழுது
சித்தியார் ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு இருக்கு, ஞானமதில் ஞான நெட்டை உடையவர்கள்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல எடுத்துட்டீங்களா? எத்தனை 2 கிளவரா இருக்கீங்க டேங்க அப்பா. சரி, இருநூத்தி 84வது பாட்டு சித்தியார்ல ஞான நெட்டை உடையவருடைய தன்மை என்ன என்பதை பேசுகிறார். ஞானம் அதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமையில்லை, விரதமோடு ஆச்சிரமச்சீலமில்லை, தவம் இல்லை விரதமோடு செய்ய மாத்துப்பட்டனா, நன்மையோடு தீமையில்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலமில்லை தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரமச் செயல் இல்லை, தியானமில்லை சித்தமலம் இல்லை, கோலமில்லை புலன் இல்லை, கரணமில்லை குணம் இல்லை, குறி இல்லை, குலமமில்லை, பாடருடன் உண்மத்தர் பசாசர், குணமருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றினும் பயில்வர் என்று சொல்கிறார். அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. அது ஜீவன் முக்தருக்குடைய நிலை, நம்முடைய பரமாச்சாரியர்கள் இருந்த நிலை. அவர்களுக்கு என்ன இல்லை என்று சொல்கிறார். ஞானம் அதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு, நன்மை தீமை என்கின்ற வேறுபாடுகள் கிடையாது. அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்ப்பா? திருவினைப்பு. நன்மை தீமை வேறுபாடு இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்கப்பா? திருவினைப்பு என்ற தன்மை ஏற்பட்டிருக்கு என்ற அர்த்தம். நாடுவது ஒன்று இல்லைன்னா விருப்பம் ஒன்றும் இல்லை. அவங்க சென்று எதையும் பண்ண மாட்டாங்க, விருப்பப்பட்டு வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். சார் அப்போ அப்பர் சாமி முக்தி வேணும்னு நினைக்கிறாங்களே, அதுன்னா இது உலகியல் சிந்தனைக்கு தான். சிவபெருமானை சிந்திக்கணும், சிவபெருமான் வேணும்னு நினைக்கிறது இங்கே இதில் வராது. உலகியல் சிந்தனையில் உலகியலில் நம்ம வேண்டக்கூடிய விருப்பங்கள் விஷயம் அதெல்லாம் தான் இங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. ரொட்டேட் ஆகும்னாக்க இல்லை, ரொட்டேட் ஆகும்னா கொஞ்சம் எல்லா பக்கம் போகும்ல. போதும் 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 வருது வருது வருது. மைக் இருக்கிறேன் இது உங்களுக்கு கேட்குதுல பேசுறது? மைக் வேணுமா? கேட்குது. குலமில்லைங்கிறது பேசியிருப்பேன். ஏன்னா அவங்க அந்த குல விஷயங்கள்ல 49வது பாட்டுக்கா என்ன பாட்டு? 49வது பாட்டு ஏன் அதை பேசியிருக்கோங்க? ரொம்ப லிங்க் ஆகிருக்கும். அப்போ என்னத்துக்கு லிங்க் ஆனது? அப்போ செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்தமலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை. சரி, கோலம் இல்லைன்னா அழகு, அழகாக தன்னை இருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார்கள். அதே அடுத்த பாட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமான பாட்டு. நேற்று கூட இந்த பாட்டை நாங்கள் சிந்திச்சிருந்தோம். இதில் உருபுதிக்கு போயிருந்தப்போ ஏதோ ஒரு கல்யாணத்தை பற்றி எதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் நாங்கள் சிந்தித்தோம். தேசமிடம் காலம் திக்கு ஆசனங்கள் என்று செய்வது ஒன்று போல் செய்யா செயல், அதனை செய்து அங்கு ஊசல்படும் மனமின்றி உலாவல் நிற்றல், உறக்க உணர்வு உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல், மாசதனில் தூய்மையினில் வறுமை வாழ்வில், வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் சினத்தில், ஆசையினில் வெறுப்பினில், இவை அல்லாது எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அரணடியை அகலாருங்க. அவ்வளவு காரியம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள் செய்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அரணடியை அகல மாட்டார்கள். விளங்கப்படுதுங்களா? சரி, அதான் திக்கு ஆசனம் இல்லைங்க, அதே பாட்டு ஞான நெட்டை உடையவருக்குன்னு அர்த்தம். அதான் அப்போ எத்தனை பாட்டு பார்க்குறோம்? அப்போ நெட்டை மருதர் 4ஆம் இருந்தவாறு அடைந்தவர் முத்தியை எதிர்ப்பட. அதானே? இப்போ அடுத்த பாட்டு 84 பாட்டு பார்க்கலாமா? பாசமா ஞானத்தாலும் படற்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனால் முன்னை சிற்றறிவு ஒழிந்து சேர்ந்து நேசமோடு உயர் பரத்து நிற்பது ஞான நெட்டை என்று சொல்லுகிறார். சிவஞான போதத்தில் ஒரு பாட்டு இருக்குமே, புறாத்துணை தேர்ந்தன. எத்தனை நண்பா சுத்திரமா?
ஊனக்கண் பதி உணரா பதியைன்னு இருந்தால் அந்த பாட்டு தான். உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணின் சிந்தை நாடி உராத்துணை தேர்ந்தன பாசம் ஒருவ தன்னேழாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்த என்று சொல்றார். இந்த சூத்திரத்தினுடைய விளக்கங்கள் தான் இதை நம்ம இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவபிரகாசத்தில் என்ன சொல்கிறார்? ஊனக்கண் பாசம். இந்த சிவஞான போதும் அற்புதமான சூத்திரம் அது. இந்த ஊனக்கண் என்று சொல்லப்படுவது பசுவை குறிக்குது, அடுத்தது பாசத்தை குறிக்குது. ரெண்டுமே என்ன பண்ணாது? ரெண்டுமே சாமியை பார்க்காது. உணராப்பதி ஊனக்கண் பாசம் உணராப்பதியை. இதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது. விளங்குது நான் சொல்றது? இப்போ சஞான போகத்துக்கு இதுக்கு என்ன அதிகாரம் பண்ணியிருக்கார்? அங்கெல்லாம் போவானாம்னா வேறு சில ஊமைகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் உள்ள போனால் அது சஞான போத வகுப்பாயிடும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் சாமியே அடைய முடியாது. இதுதான். அப்போ நமக்கு தேவை என்ன? பதிஞானம். கரணங்கள் என்னவாகணும்? அதிகரணங்களாக ஆக வேண்டும். அதுதான் ஞான நெட்டை என்று சொல்கிறார். அதுதான் ஜீவன் முக்தி நிலை. அப்போ நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப, நீங்கள் ஜீவன் முக்தர் ஆகிறதுக்கு தான் அதிகமாக நமக்கு பிரிஸ்கிரிப்ஷனே இருக்குது. எல்லா சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் எதுக்கு தான் இருக்குது நமக்கு இங்கே ஜீவன் முக்தரா. ஏன்னா ஜீவன் முக்தரா நீங்கள் ஒன்ஸ் ஆகிட்டீங்கன்னா பிராரத்த தேகம் முடிகிறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் சாயுதத்துக்கு போயிடுவீங்க. அப்படிங்கிறது விதி. அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இது நோக்கிய சிந்தனை தான் நமக்கு இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. அங்கே போயிட்டோம்னா நம்ம அடுத்தது அங்கே போயிடுவோம். ஆனால் நம்ம அங்கே போகிறது தான் பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ இங்கே ஜீவன் முக்தராக ஆகக்கூடிய நிலை, இருவினை வகுப்பு, மலபரிபாகம். மலபரிபாகம் தானே நடக்கிறது, விட்டுருங்க. இருவினை வகுப்புங்கிறத நமக்கு பயிற்சி பண்ண வேண்டியது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்போ நமக்கு ஃபேன் இல்லாமல் கிளாஸில் உட்கார முடியலையே, அப்போ நமக்கு எங்கிறது இருவினை வகுப்பு ஏற்படும்? இருவினை வகுப்பை பற்றி படிக்கும் பொழுது இருவினை வகுப்பு நம்மளால் செயல்படுத்த முடியல இல்லையா? அதுதான் நேற்று நாங்கள் இதில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தர்மியா தினத்தில் அரியலூர் சாமின்னு சொல்லுவாங்க, சொக்கலிங்க தம்பரான். அவங்க இருவினை பற்றி பேசி ஒரு கதை சொன்னாங்க. பாரியார் சாமி சொல்லுவார் ஒரு கதை, இருவினை பற்றி பேசுகிறாங்க. பாரியார் சாமிகிட்ட போய் என்னாச்சுமா பேசலாமா? 1 2 3 1 2 3 மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 1 2 3 சிஸ்டம்ல ஓகேவா? ரெக்கார்ட் ஆகுதா? மைக் இப்போ வருதா? அதனால் வாரியார் சாமிகிட்ட போய் ஒருத்தர் சொல்லியிருக்கார், சுவாமி எனக்கு இருவினைப்பு வந்துட்டுது அப்படின்னு. அப்படியாப்பா இருவினைப்பு வந்துட்டா? சரிப்பா, நல்ல சந்தோஷம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரியப்பா வந்துட்டா போகுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. காஃபியை குடிச்சு பார்த்துருக்கார். வாரியார் சாமிக்கு காஃபி வச்சுருக்காங்களா, இவரும் காஃபி வச்சு இருவினைப்பு வந்து வரும் காஃபி வச்சுருக்கிறாங்க. காஃபியை குடிச்சு தூக்கி விட்டேஜ் அடிச்சாராம் சட்டை, டம்ளர் டபரா சட்டை. என்னன்னா சீனியை போடவே இல்லை, இனிப்பு பத்தவே இல்லை அப்படின்னு. என்னப்பா இருவினைப்பு வந்துட்டு நீங்க இப்படி தூக்கி அடிக்கிறேன்? எல்லாத்துலையும் நமக்கு இருவினைப்பு வந்துட்டு சாமி, இந்த காஃபியில் மட்டும் இன்னும் வரல. இந்த காஃபியில் மட்டும் இல்லை இருவினைப்பு வரலன்னாலாம். அதனால இந்த இருவினைப்புங்கிற சமாச்சாரத்தில் நமக்கு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ இந்த வகுப்புல கூட நமக்கு பாடம் இல்லைன்னா சரி என்ன வெயில் சாமி கொடுத்துருக்கார், இதை அனுபவித்து கொண்டே நம்ம சுவாமி அனுபவிக்கணும்னு வர மாட்டதை பற்றி வேர்க்குது, ஃபேன் வேணும், இல்லைன்னா சரியாக வராது, அதை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ எங்கிருந்து நமக்கு இருவினைப்பு வர்றது? தேசமோடு நன்மையோடு தீமை இல்லைன்னாங்க. நமக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. நம்மளுக்கு இடத்துல இருவினைப்பாளர்கள் தான் இல்லையா? நன்மையை நன்மையாக பார்க்கறது இல்லை, தீமையை தீமையாக பார்க்கறது இல்லை. தீமையை நன்மையாக பார்த்து கொண்டிருக்கிறோம், நன்மையை தீமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம உலகத்தில். குரு பூஜைக்கு வர முடியலன்னா இந்த நாளில் தான் வரணுமா, இன்னைக்கு தான் நாங்கள் லீவே கிடைக்காது, என்ன பண்ணுறது, போன வாரம் வந்துருக்கூடாதா அப்படின்னு கேட்போம். வந்ததை நமக்கு அனுபவிக்க தெரியல இல்லையா? நமக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்க்குறோம். அதனால் நல்லதை கெட்டதாக பார்க்கறது, கெட்டதை நல்லதாக பார்க்கறது நமக்கு இருக்கக்கூடிய இருவினைப்பு ஸ்கொயர் நம்ம இல்லையா? அதனால் பாசமாக ஞானத்தாலும் படர்பசங்க ஞானத்தாலும் ஈசனை உணரவண்ணா இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனான் முன்னை சிற்றறிவு ஒழிந்துன்னார். முன்னை சிற்றறிவு முதல்ல இருக்கக்கூடியதாக இருப்பங்கள் சிற்றறிவு ஒழிந்து சேர்ந்து நேசமோடு உயர் பரத்து நிற்பது ஞான நெட்டைன்னார். நேசமோடு அப்படிங்கிறது இந்த இடத்துல
ஞான ஞேய ஞாதுரு அப்படிங்கிறோம். இதில் நேயம் என்பது யாரை குறிக்கிறது? இறைவனை குறிக்கிறது. சுவாமியையும் குறிக்கிறது. நேசம்னா அன்பு என்கின்ற பொருள் வருகிறது, அன்போடு நிற்றல் என்கின்ற பொருள் வருகிறது. அதனால் சாமியோடு சாமிகிட்ட நிற்கிறது அப்படின்னாலும் சரிதான், அன்போடு சாமிகிட்ட நிற்கிறது அப்படின்னாலும் சரிதான். அதனால் நேசமோடு உயர்வரத்து நிற்பது ஞான நெட்டை. நிற்பதுன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கூடவே இருக்கோன்னு அர்த்தம். சிவ அனுபவம் என்ற அர்த்தம். அவர் பற்றி என்ன இருக்கிறது, அவர் கூடவே நிற்பது, அதுதான் அந்த ஞான நெட்டை என்று சொல்லுகிறார். அடுத்தது உபாய நெட்டையை பற்றி பேசுகிறார். ஞான நெட்டை, உபாய நெட்டை. ஏன்னா ஞான நெட்டை என்பது நமக்கு இப்போதான் சொன்னமே முடியாதுன்னு, எளிதாக நம்மளால அது விளம்பிய வகைனா உபாய நெட்டை அப்படின்னா என்னன்னா பயிற்சி பண்ணுவது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம எடுத்தோன்னே நமக்கு கிடைக்காதுங்கும் பொழுது என்ன பண்ணணும், அதை நோக்கி நம்ம சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஞான நெட்டை, உபாய நெட்டை என்று சொல்வார்கள். உபாயம் அப்படின்னாலே கை வருவதற்குரிய ஒரு உபாயம் சொல்லுங்கிறோம், வழி, அதற்குரிய நிட்டை. இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயம் அது ஒழுகலாறு அப்படின்னு வைத்துக் கொள்வோம். எதை நோக்கி செல்லும் பொழுது ஞான நெட்டைக்கு செல்வதற்குரிய உபாயம் அது. அதனால தான் அந்த உபாய நெட்டை என்று சொல்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அரிதேல் முன்னம் அளந்து அறிவு அளித்து அவற்றின் அளவும் மற்ற அவற்றினாலே புலங்கொளும் தனையும் உள்ளபடியும் உற்று உணர்ந்து செவ்வே தளர்ந்திடாது ஒப்ப மற்ற அத்தன்மையது ஆகும் தானே என்று சொல்லுகிறார். சைவஸ்தாந்தம் படிக்கணுங்கிறார். இதுதான் அதோட அடிப்படையான விஷயம். அவ்வளோதான். உபாய நெட்டைங்கிறது என்னது? இந்த உலகத்தில் நம்ம பயன்பற்ற வேண்டிய ஒழுகலாறு. எதற்கு? ஞான நெட்டை செல்வதற்கு, ஞான நெட்டை கூடுவதற்குரிய முயற்சி என்று சொல்லுவோம். அப்போ ஞான நெட்டை கூடுவதற்குரிய முயற்சியை பற்றி பேசும் பொழுது நம்ம இங்கே என்ன செய்யணும் அதான் சொல்லுகிறார். முதல்ல முடியலைன்னா மேவிடல் அரிதேல், இன்கேஸ் அதனால் முடியலைன்னாங்கிறார். விளம்பிய வகையில் சொல்லிய முறையில் நெட்டை மேவிடல் அரிதேல் முன்னம் அளந்து அறிவளித்து அவற்றின் அளவும் மற்ற அவற்றினாலே உளங்கொளும் தனையும் உள்ளபடியும் உற்று உணர்ந்துனர். முன்னம் அறிவு அளந்துன்னா அளவையினாலே கூடிய. முதல்ல அளவை பற்றி பேசணும்னா அளவை எதுக்கு படிக்கிறோம்? 3 பொருள் இருக்குதுங்கிறதுக்கான பிரமாணம் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றுக்கும். அறிவளித்து அவற்றின் அளவு மற்ற அவற்றினாலே, அறிவளித்துனா அளவையினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, நம்மளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அடுத்து நமக்கு எவ்வளோ லிமிட் இருக்குங்கிறது தெரிந்து கொள்ளுது. அவற்றின் அளவும் மற்றும் அவற்றினாலே உளங்கொளும் தனையும், எல்லாவற்றையும் உள்ள கொள்ளக்கூடிய தன்னுடைய தன்மை என்ன, நம்முடைய சிறுமை தன்மை என்ன, இதெல்லாம் உள்ளபடியும் உற்று உணர்ந்து நமக்கு உணர்த்தக்கூடிய சிவபெருமானுடைய தன்மை என்ன, உணரக்கூடிய சிவபெருமானுடைய உயிருடைய தன்மை என்ன, இது எப்படி அறிந்து கொள்கிறது, இது எல்லாவற்றையும் எதில் நம்ம தெரிந்து கொள்கிறோம்? எதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்? ஆகம கல்வி மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆகம கல்விங்கிறது நமக்கு எதன் மூலமாக கிடைக்குது? ஏன் நமக்கு அது கிடைக்குது? எப்படி கிடைக்கும் நமக்கு ஆகம கல்வி? சைவஸ்தாந்தம் படிக்கணும் அப்படின்னு கிளாஸுக்கு ஏன் வந்திருக்கீங்க இன்னைக்கு? நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்குள்ள என்ன தோணுச்சு? ஏன் வந்தீங்க? உள்ளுணர்வா? இவன் கொண்டு வந்து விட்டாரா? ஆட்டோ ஓட்டினாரா? இன்ட்ரெஸ்ட், அதுதான் எனக்கு வேணும். ஈடுபாடு. முதல்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஈடுபாடு வந்துச்சு. முக்தி நாட்டம் அப்படின்னு அர்த்தம். ஈடுபாடு வேணும் முதல்ல. அதுதான் ஈடுபாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவீங்க? விருப்பம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இங்கே? அன்பு என்று சொல்லுவோம். அன்பு. இது உண்டாவதற்கு என்ன சார் காரணம்? சுவாமியோட அனுக்கிரகம். ரைட், வெரி குட். அது எப்படி சொல்லலாம் டீட்டெயிலாக? சத்தினிபாதத்தில் முதல் வகை சத்தினிபாதம் ஏற்பட்டவருக்கு தான் திருநீற்று மீது விருப்பம் ஏற்படும். திருவேடத்தை பார்த்தா வணங்கணும்னு தோணும். திருவேடம் போட்டுக்கொள்வதற்கு ஈடுபாடு ஏற்படும். சிவஞான செல்வர்களை பார்த்தா அவர்களோடு கூட வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகுது. சிவபெருமான் மீது ஈடுபாடு ஏற்படுவதற்கு காரணமே எல்லாமே என்னது தான்?
சத்தினிபாதம் தான். சத்தினிபாதத்தில் 4 வகையில் சொல்லிக்கொண்டோம். அதில் முதல் வகையாக இருக்கக்கூடிய சத்தினிபாதம் ஏற்பட்டவர்களுக்கு தான் தீட்சையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சத்தினிபாதம் ஏற்பட்டவருக்கு தீட்சை கொடு அப்படின்னு. சார் அப்போ சத்தினிபாதம் ஏற்பட்டிருக்கு இவருக்கு இல்லை, இவருக்கு ஏற்பட்டிருக்கு இவருக்கு ஏற்படலைங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி அடுத்து கேட்குறாங்க சாமிகிட்ட ஆகமத்தில். சாமி சொல்கிறார், யாருக்கு திருநீர் உத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கிறவர்கள் மீது ஈடுபாடு இருக்கிறதோ, யாருக்கு திருநீர் உத்ராட்சம் தரித்துக் கொள்வதற்கு ஈடுபாடு இருக்கிறதோ, யாருக்கு சிவசிந்தனையிலே ஈடுபடுவதில் விருப்பம் இருக்கிறதோ, யாருக்கு சிவருமானுடைய கதைகளை கேட்பதிலே சிவருமானுடைய திருவிழாக்களை தரிசிப்பதில் ஈடுபாடு இருக்கிறதோ, யாருக்கு அடியார்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறதோ, அவர்களுக்கு சத்திரிபாதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு தீட்சை செய்து வைப்பாயாக ஆகமத்தில் சாமி சொல்லுகிறார். அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய சத்தினிபாதத்தில் வரக்கூடிய அந்த சக்திக்கு பேர் ஒன்று சொன்னேன். அது என்னது? ரைட், உண்மையிலினி. உண்மையிலினி அப்படிங்கிற சக்தி தான் அப்போ அவர்கள் மீது பதியும் என்பதா. சத்தினிபாதத்தில் பதியக்கூடிய அந்த சக்திக்கு பேர் என்ன சொல்கிறோம்? உண்மையிலினி அப்படின்னு. ஒரு வகுப்பில் சொன்னேன் இல்லையா? ஏதோ ஒரு வகுப்பில் சொன்னேன். இதில் வகுப்பில் சொன்னேன், போற்றி பக்கத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மையிலினி. உண்மையிலினி இது வந்து நம்முடைய அருளான சக்தி தானே. ஒரு பேர் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மாதிரி. உண்மையிலினி. அதுதான் சத்தினிபாதம் ஏற்படும் போது பதியக்கூடிய சக்திக்கு பேர் அப்படின்னு வர்ணாசிரம சந்திரியில் தர்மயாதனத்தில் 7வது குருமகாசனம் எடுத்து காட்டுறாங்க இந்த செய்தியை. வர்ணாசிரம சந்திரிகைங்கிற நூலில், வர்ணாசிரம சந்திரிகைங்கிற நூலில் அதுக்குள்ள வர்ணாசிரம சந்திரிகை என்கின்ற நூல் நம்முடைய தர்மயாதனத்திலே குருமகா சன்னிதானம் அவங்க 7வது சன்னிதானம் பாடினது. அது அப்போது தர்மயாதனத்து மீது ஒரு தாக்குதல். சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மடத்தை நம்முடைய தஞ்சை மகாராஜா கடலாட போகின்றான். அப்போது அவர் கூட மராட்டிய அந்தணர்கள் நிறைய பேர் வருகிறார்கள். ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சிவழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவங்கெல்லாம் வருகிறார்கள். சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ நம்முடைய தர்மயாதனத்தில் ஞானபுரீஸ்வர பெருமான் என்று நம்முடைய பரமாச்சாரிய எழுந்தல் இருக்கிறார். அங்கே அந்த பெருமானுக்கு அர்த்தஜாம பூஜை ஆகி கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து மணிவாசை கேட்டது. ஏதோ சிவாலயத்தில் மணி அடிக்குதுன்னு கண்டத்தில் போட்டு கொண்டார் அரசர். உடனே நீ 4வது வருடத்தில் வந்தவருடைய சமாதியை வணங்கி விட்டாய், இதனால் உனக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்தனர் எல்லாம் சேர்ந்து அந்த அந்தனர் உடனே இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டான். ராஜானாலே புத்தி இல்லாமல் இருக்கும் போல் இருக்கு பொதுவாக இல்லையா? இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டான். உடனே அந்த சமாதி இருக்கிறதுனால நீ அதை கும்பிட்டா அதை இடிச்சிருன்ட்டான். ஸோ உடனே ஆள் ஏவி அதை இடிக்க போனான். இடிக்கும் பொழுது அந்த பாறை பற்ற இடத்துலாம் குருதி பாய்ந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ ஓடி வந்து இந்த சன்னிதானத்தில் மகாசன்னியானம் இப்போ எழுந்தில் இந்த மகாசன்னியானத்திட்ட எல்லாரும் விண்ணப்பித்தார்கள். அப்போ ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம், ஈசனே ஆக்குவதும் அழிப்பதும் தானானால் சாம்பிரரை மோக்குவது என் வந்து என்று கேட்டாங்க. உடனே எல்லாரும் ஊமையானா செவிடானா வேலை செய்ய முடியாமல் நின்னான். அப்போ அரசனுக்கு 2 கண்ணும் பொறி போனது பார்வை என்று பார்க்கிறோம். அரசன் ஓடி வந்து சன்னியானத்தில் காலில் விழுந்தான். அப்போ கதி வேண்டி கேட்ட பொழுது அவங்க இன்னொரு பாட்டின்னு சொன்னாங்க. இது சோகசாரத்தில் இருந்து தேசம் சிவாலயம் சேர அலைய, தேசம் சிவாலயம் சேர அலைய மோசம் வந்தது ஐயோ, வருவினையை கூட்டும் உன்னை வெறுப்பேனோ, தேசத்து மண்ணை வெறுப்பேனோ, வருவினையை கூட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ, என்னை வெறுப்பேனோ சொல் அப்படின்னு பாட்டு சொன்னாங்க. உடனே அப்போது திருநீரை எடுத்து போட்ட மாத்திரத்திலே அரசனுக்கு ஒரு கண்ணு மட்டும் தெரிந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு எல்லாருக்கும் உடனே நல்லா ஆனாங்க. அப்போ அந்த என்ன இன்னொரு கண்ணு தெரியலையே சுவாமின்னு கேட்டான். இந்த சுவாமியை வழிபாடு செய்து கொண்டு அப்படின்னா அப்படி நம்ம பந்தல் அமைத்து கொண்டு தங்கியிருந்த இடம் மன்னமந்தல் என்கின்ற பேரில் இப்போது தருமபுரத்தை கிழக்க மன்னமந்தல்னு இருக்குது. மன்னன் அமைத்து தங்கி கொண்டிருந்த அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் மன்னமந்தல் ஏவிசி கல்லூரிக்கு எழுத்தாவில் வடகரைன்னு ஊர் போகிற வழி ஒன்று இருக்குது. அந்த ஊரில் குளிச்சார்னு ஒரு ஊர் பேர் வந்து குளிச்சார். ஊர் பேரே குளிச்சார். ஏன் குளிச்சார்னா ராஜா தங்கியிருக்கும்போது அந்த ஊரில் தான் குளம் அமைச்சு குளிச்சாராம் அப்படின்னு அந்த ஊரில் கதை சொல்கிறாங்க. ஏன்னா குளிச்சார் என்னுடைய நண்பன் ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பார் ராஜுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஊரில் பெரிய குளம் இருக்கும். அரசன் குளிச்சுட்டு காலையில் செய்ய வேண்டிய கடன்களை செய்வதற்காகவே அந்த ஊர் அமைச்சப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஊர் பேரே குளிச்சார். என்ன வேற ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியாது அதுதான் அப்படின்னு சொல்லுகிறேன். நக்கலா என்னோட சொல்லு
அப்படின்னு. அடுத்தது பக்கத்தில் துண்டு கட்டளைன்னு ஊர் இருக்கு. அது துண்டா கட்டளை அந்த ஊர் பேரு. அது சேர்த்து சொல்லுவாங்க, புளிச்சாறு துண்டை கட்டளைம்பாங்க. அது ஒரு பக்கத்து ஊர். மக்கள் வழக்கில் இப்போ அப்படி இருக்கு. அது மாதிரி இது எல்லாமே இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஊர். மக்களுக்கு ஞானம் இல்லை, அதனால இப்படி எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அது என்ன காரணமோ அது எல்லாமே கோயில்களுக்கு வழக்கப்பட்ட நிபந்தத்தோடு தொடர்புடைய பேராக இருக்கும். இப்போ குளிச்சாருங்கிற கிராமம் நம்ம தர்மியாதனத்தினுடைய குமரக்கட்டளைக்கு உட்பட்ட கிராமம். அது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சன்னிதானம் 7வது மகா சன்னிதானம் நமக்கு 4வது ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு, 4வது வர்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சாரியத்துவம் இல்லை என்று சொன்னாங்க இல்லையா, கோயில் அடிக்க வந்தான் இல்லையா. அதனால அனைத்து ஆகம புராண இதிகாச விஷயங்கள்ல இருந்தும் பிரமாணங்களை திரட்டி எல்லா வர்ணத்தவருக்கும் ஆச்சாரியத்துவம் உண்டு என்பதை ஸ்தாபித்து எழுதி நூல் தான் வர்ணாசிரம சந்திரிகைன்னு. அதில் தீட்சை பற்றி பேசும்பொழுது இந்த இப்போ நான் சொன்ன அந்த தகவலை சொல்கிறார்கள். தீட்சையை பற்றி உண்மையிலினி என்கின்ற சக்தி மதியம் அதில் அது யாருக்கு அந்த சிவஞானத்தின் மீது விருப்பம் இருக்கிறதோ, சிவ சிந்தனையில் விருப்பம் இருக்கிறதோ, திருநீருத்ராட்சதாரத்தின் மீது விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு சத்தினிபாதம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சத்தினிபாதம்னா நம்ம எப்போவோ பின்னாடி ஏற்பட போகிறதுன்னா அது எந்த சத்தினிபாதத்தை பேசுகிறது? தீவிரதர சத்தினிபாதத்தை பற்றி பேசுகிறது. இப்போ சத்தினிபாதம் இருக்கா சார்னா இருக்கு. சத்தினிபாதம் இல்லாமல் நம்ம உள்ளே வர முடியாது. இது புதிய சிந்தனை. நம்ம வர்ணாசிரம சந்திரிகையில் தான் சிந்தனை கிடைக்குது நமக்கு. அது வரைக்கும் சத்தினிபாதம் என்றால் எங்கே வரும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இருவனைப்பு நிகழ்ந்ததுக்கு பிறகு நமக்கு வருவது தான் சத்தினிபாதம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வர்ணாசிரம சந்திரிகையில் என்ன சொல்கிறார்கள் ஆகமத்தில், எவர் ஒருவருக்கு திருநீர் உத்திராட்ச தாரணத்தின் மீது விருப்பம் இருக்கிறதோ அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்குங்குது? சத்தினிபாதம். சத்தினிபாதம் ஏற்பட்டவருக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் என்று வர்ணாசிரம சந்திரி கொடுக்கு. தீட்சை யாருக்கு சார் கொடுக்கணும்? அதுக்கு லிமிடேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன லிமிடேஷன்னா அவனுக்கு சிவச்சிந்தனை இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். அந்த ஈடுபாடு எதனால் உண்டாகணும்னா சத்தினிபாதத்தினால ஏற்படும். இந்த அற்புதமான விஷயத்தை வேறு எங்கும் நாம் பார்க்கவில்லை. நம்முடைய தர்மியாதனத்தினுடைய பண்டார சாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம சந்திரிகை என்ற நூலை தான் நாம் பார்க்கணும். இல்லைங்க தானே? இதனால என்ன பேசிக்கிட்டு இருப்போம் இந்த பாடல்ல? உபாய நெட்டை பற்றி பேசிக்கிட்டு. அப்போ அன்பு செய்ய வேண்டும் பெருமானிடத்து இல்லையா? அன்புத்தானே நமக்கு அன்பே சிவம் என்று நமக்கு காட்டுகிறது. அன்பே சிவமாகி அமர்ந்திருந்தாரே என்று சாமியே நம்ம நேயம்ன்றதானே சொல்லிக் கொண்டோம். சாமியவே நேயம் என்பது நேசம், அன்பு தான் அவர். என்ன அன்பு? அவர் மீது வைத்த அன்பு. கமலஹாசன் வந்து படம் எடுத்தார், அன்பே சிவம்னு எடுத்தார். அந்த படத்தில் அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறார் அப்படின்னா, பசுக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பைத்தான் திருமூலர் சொல்கிறார் என்பது போல ப்ரொஜெக்ட் பண்ணுறார். உலகத்தில் அவர் என்ன சொல்கிறார்? உலகத்தில் எல்லாரையும் கடவுளாக பாருங்கள், ஒன்றுலேயும் கடவுளாக இருக்குது, எண்ணிலையும் கடவுள் இருக்குது, நானும் கடவுள் தான், நீயும் கடவுள் தான் அப்படிங்கிறது அந்த படத்துடைய கான்செப்டாக தானே அன்பே சிவம். அது யார் சொன்னா? திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின்னர் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிறது திருமூலருடைய வசனம். அதை மாற்றி சொல்வார். இந்த கமலஹாசன் இருக்காரு, அவர் வந்து வெளியில் நாத்திகர் போல தன்னை காண்பித்துக் கொள்வார். ஆனால் உள்ளுக்குள்ள பக்காவாக வைஷ்ணவ சிந்தனை அதிகமாக அவருக்கு இருக்கும். நம்ம சைவ விஷயங்களை எடுத்து நல்லா பேசுவார், ஆனால் கொஞ்சம் தாழ்ச்சியாக காமிப்பார், நிறையா பார்க்கலாம். ஆனால் வெளியில் ஒன்றும் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் போல தன்னை காண்பித்துக் கொள்வார். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அன்பே வெங்கடாச்சலம் இல்லையா அப்படிம்பார். எம்பிபிஎஸ் படத்தில் அன்பே சிவம் இல்லையா, அது மாவட்டேன் அதான் சொல்லிட்டோமே, நம்ம புதுசாக சொல்லுவோம். ஸோ அவருடைய சிந்தனை அங்கே புகுத்தி வெளில மக்களுக்குள்ள செலுத்தலாக இருப்பாருங்க. அவர் அங்கே காண்பிக்க முற்படுவது என்ன? உலகத்தில் உயிர்கள் பால் வைத்த அன்பு தான் நமக்கு அன்பு, சிவம், அதுதான் சிவம்னு காட்ட வருகிறார். நம்முடைய ஆகமத்தில் சொல்லப்படுவது உயிர்கள் பால் வைத்த அன்பு கிடையாது. சிவத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் சிவமாக நமக்கு பரிணமித்து காட்சி கொடுக்குமே தவிர்த்து, உயிர்கள் பால் நீங்கள் அன்பு வைத்து உயிர்களுக்கு ஒரு நல்லதையோ கெட்டதையோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுவீங்க? அந்த நல்லதையோ அல்லது கெட்டதையோ அனுபவத்துக்கு பிறவிக்கு வந்து ஆக வேண்டும். அது முத்தி நோக்கிய சிந்தனைக்கு தடை அது சார். அதனால உலகத்தை யாருக்கு நல்லதே செய்யக்கூடாது சார் அப்படி அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சாமி தாழாது அறம் செய்மீன் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுடன் நின்றான் இடம் கேதாரம் எனீரே என்று தாழாது அறம் செய்மீன்னார். அதனால அறம் செய்ய வேண்டும். அறம் அதனால சுவாமி நமக்கு இது செய்ய சொல்லுகிறார். நல்லவனாக வாழ வேண்டும், உயிர்களை எல்லாம் உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமை அடி பாப்பான்னு பாரதியார் காட்டுகிறார். அதனால உயிர்கள் எல்லாத்து மீது அன்பு இருக்கணும். அந்த அன்பு நம்ம முத்தி நோக்கிய சிந்தனைக்கு தடைப்படுத்தக்கூடாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை அவர்களுக்கு நல்லது செஞ்சாலும் சுவாமியோடைய கருணையினாலே இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று
அந்த பயன் வருபயனை நாம் நுகராமல் நமக்கு செய்யக்கூடிய பக்குவம் இருந்ததுன்னா தூக்கலாம் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாயன்மார்கள்லாம் பாருங்கள், எல்லாரும் ஜீவன் முத்தர்கள். அவங்க செஞ்ச வேலையெல்லாம் பாருங்கள், எல்லாம் கையில் கத்தி கபடா அருவா எல்லாம் இருக்கும். எல்லாரும் கையிலையும் மூக்கறிகிறவர், நாக்கறிகிறவர், கையை வெட்டுறவர், காலை வெட்டுறவர் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஜீவன் முக்தர்கள். இங்கே அன்பு எங்கே தெரிகிறது? உயிர்கள் பால் அன்பு. இது அன்பு தான், அது மரக்கருணை. அந்த உயிர்கள் திரும்ப நரகத்தில் சென்று வாடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த தண்டனை அங்கேயே கொடுக்கிறார்கள். சீதில்லை மாணி சிவகருமம் சிரித்தானே அப்படின்னு அவங்க அப்பாவை காலை பாதகமேசோரு பட்டினவா தோணோக்கம்னு பாடுகிறார். அவங்க அப்பா காலை அங்கே வெட்டலைன்னா அவங்க அப்பா பல கோடி ஆண்டு நரகத்தில் போய் கிடப்பார் அந்த தப்புக்காக. அதனால் அங்கேயே தண்டனை கொடுக்குறாங்க. சத்யநாராயணார் சுவாமி அடியாரையும் சுவாமியை நிதிச்சு அவங்க நாக்கு பிடிச்சி வெட்டுறாருன்னா அந்த பாவத்துக்கு அவங்க கழுவாய் தட முடியாது எங்கேயும் போய். அதனால் அங்கேயே அதை இருக்கிறார். இதுதான் ஆகமம் காட்டுகிறது. நாக்க மூக்க பிடிச்சி வெட்டுறார் ஒருத்தர். திருத்துணை நாயனார் சங்காதேவிங்கிற அரசியோட மூக்க வெட்டுறாருன்னா அந்த பாவத்துக்கு அவங்க கழுவாய் போய் வெளில நரகத்தில் தேடக்கூடாதுங்கிறத இங்கேயே. அதுவும் அன்பு தான். அது உயிர்கள் பால் இவங்களை வைத்த கருணை, சிவத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற கருணை. நரகத்துக்கு போகாமல் இருந்தால் சீக்கிரம் கைலாசத்துக்கு போகலாம் இல்லையா. அதனால் அதுக்கு அன்பு தான். அதனால் எங்கேயுமே இந்த அன்பு என்பது எங்கே போய் தான் நிற்கும்? கடைசியில் சுவாமி கிட்ட தான் இருக்கணுமே தவிர்த்து அன்பே சிவம்னா உயிர்கள் பால் வைத்த அன்புன்னு அர்த்தம் கிடையாது. சுவாமி மீது வைத்த அன்பு தான் சுவாமி, அந்த அன்பாகவே அவர் காட்சி கொடுப்பார் என்று சொல்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் இந்த பாடல் என்ன சொல்கிறது? நாம் பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அதைத்தான் உபாய நெட்டை என்று சொல்கிறது. சுவாமி மீது நம்ம அன்பு வைத்து இந்த உலகத்தில் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். சரிதானே? உலங்களும் தலையும் உள்ள படியும் உணர்ந்து செவ்வே தளர்ந்திடாதுன்னர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தளர்ந்து போதல்னா சுவாமி மீது அன்பு வைத்திருக்கிறோம், அது எப்பொழுதும் என்ன ஆகிடக்கூடாது? உபாய நெட்டையில் தளரக்கூடாது. திருத்துறை நாயனாருக்கு எத்தனை அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கொடுக்குறாரு சுவாமி. இது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா? ஓ, தலைக்கறி நான் ரொம்ப விரும்பி உண்பது, அது இல்லையா அப்படி கேட்குறாரு. அந்த நேரத்தில் தான் கடைசி வரைக்கும் கூட யாராவது சாப்பிட்ற அடியாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேங்கிறார். போய் அடியாரை போய் தேடி போடுறாரு, ஓடி போய் வாசலில் போய் தேடுறாரு. யாரையும் காணும். யாரையும் காணணும் தான் இவர் வந்திருக்காரு. இப்போ அவர் வரும்பொழுதே அந்தமிழ் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார், எந்தமையால் உடையீரே அகத்து எழுந்து அருளும் அப்படின்னு தான் கேட்படுறாங்க. நான் சந்தனத்தாதியாரும் திருவெங்காட்டம்மையும் நாயனா சாமி வந்தோடனே அந்தமிழ் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். அடியாரை தேடி தான் அவர் போயிருக்காருன்னார். ஏன்? அவருக்கு அத்தனை நாள் டெய்லிக்கும் வந்தவங்க நீ யாருமே காணும், மறைச்சி வச்சுட்டார். அதனால இவர் வந்திருக்காரு. யாருமே அடியாரே இல்லாத ஊரில் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? சாமி யாராவது திருநீர் பூசணம் வந்து அழைச்சிடுவா, அப்போ தான் நான் சாப்பிட்றதுன்னார். அந்த நேரத்துலையும் சொல்கிறார், வெளில தேடி பார்க்குறார். தேடி பார்த்துட்டு சாமி வந்து சொல்கிறார், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னார். அடியார் அப்படி சாப்பிட்டுக்கிறார். அடியார் யாரும் இல்லை சார் அப்படிங்களா? சொல்ல ஒன்றும். இகத்தும் பரத்தும் இனியார்னார் சிவனடியார்களை பார்த்து. இந்த உலகத்துக்கும் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள், பர உலகத்துக்கும் மேலான முக்தி உலகத்துக்கும் நம்ம அழைத்து சென்று இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அரணடியார் பெருமக்கள். அப்படிப்பட்ட பெருமக்களை நான் காணவில்லை. சகத்தில் நீரிடுவார் தம்மை கண்டு நானும் இடுவேன். நானும் திருநீர் பூசுற வேணா, நான் பக்கத்தில் கொஞ்சம் சாப்பிட்டுமாங்கிறார். இப்படியெல்லாம் சூழ்நிலை வந்த பொழுது கூட தளராது கொண்ட குறிக்கோள் அது முக்தி, பெருமானுடைய தரிசனம் என்று இருக்கணும். அந்த நோக்கி வர 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 நமக்கு என்ன கைப்படுமா? வசப்படும், ஞான நெட்டை வசப்படும் என்று காட்டுகிறார். அதனால தான் தளர்ந்திராது ஓக்கம் மற்ற தன்மையது ஆகும் தானே என்று அந்த பாடல் நிறைவாகிறது. அதோடு நாமளும் அந்த அமர்வை நிறைத்துக் கொள்வோம். ஒரு தேநீர் இடைவேளைக்கு பிறகு தொடருவோம். டீ சாப்பிட்டு